தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 7/8/2026 வெள்ளிக்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம், மாலை 4:46 வரை, பிறகு ரோகிணி. இன்றைக்கு கார்த்திகை விரதம். கந்தப்பெருமானை வழிபட்டால் கவலைகள் தீரும். குகனை வழிபட்டால் குறைகள் அகலும். ஆறுமுகப் பெருமானை வழிபட்டால் நமக்கு ஆனந்தமான வாழ்க்கை அமையும். ஆகையினாலே அப்படிப்பட்ட அற்புதமான திருநாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஒரு பழைய பாடல் ஒன்று, அருமையான பாடல், அனுமனுக்காக உள்ள பாடல். 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1க்காக ஆரியர்க்கு ஆக ஏகி, 5லே 1 பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில், 5லே 1 வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். இது ஒரு சொல் விளையாட்டு பாடல். ஒரே வார்த்தையை பல இடத்துல சொல்லி அதில் நமக்கு நல்ல அர்த்தம் பொய்ந்த பாடலாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த பாடல் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு என்ன தேதின்னு பாருங்க. 8/8/2026, மாதமும் 8, நாளும் 8, அதாவது தேதியும் 8. கூட்டுத்தொகை 2026 வருதுல, எல்லாம் சேர்த்து கூட்டுங்க. 8 + 8 + 2 + 0 + 2 + 6 எல்லாம் கூட்டினீங்கன்னா அதுவும் 8 வரும். ஒத்தப்படையாக்கி பார்த்தீங்கன்னா 8 வரும். ஆக கிழமை என்ன? 8க்குரிய சனிக்கிழமை. ஆகையினாலே நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொள்ளணும். சனி பகவானை கும்பிடணும், பிள்ளையாரை கும்பிடணும். அதை பற்றி நாளைக்கு உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியில் சொல்லுவேன். அந்த அனுமன் என்ன பண்ணாராம், அவர் மூல நட்சத்திரம், அனுமன் மூல நட்சத்திரம். மூலம் உனது விண்மீனாம், மோதும் கதையுன் ஆயுதமாம், கால நேரம் பார்க்காமல் கண்ணீர் துடைக்கும் அனுமான் ஒரு பாடல் உண்டு. அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர், அவருக்கும் 7.5 சனி, தெய்வங்களுக்கும் சனி பிடிக்கும் இல்லையா? அந்த சனி ஆதிக்க காலம் வர்ற போது அவருக்கு அவர் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு பறந்து வர்றாரு. போர்க்களத்தில் உள்ள இறந்து போனவர்களையெல்லாம் உயிர்ப்பிக்கிறதுக்காக சஞ்சீவி மலையை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு வரையில சனி பகவான் உனக்கு மூல நட்சத்திரம், இவர் அவனை பிடிக்கணுமேங்கிறாரு. எங்கே இருக்கன்னு கேட்குறாரு. இவர் உடனே என்ன பண்ணுறாரு, சஞ்சீவி மலையை கொஞ்சம் மேலே தூக்குறாரு, தலையில் உட்காருங்கிறாரு. தலைக்கும் சஞ்சீவி மலைக்கும் நடுவிலே அனுமன் அந்த சனி பகவான் சிக்கியிருந்தாராம். உடனே சொன்னாராம், என்னை விடுவிச்சிரு, எனக்கு ரொம்ப வலிக்குதுனாராம். என்னை வழிபடும் பக்தர்களை நீ ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு ஒரு சபதம் வாங்கிட்டு ஒரு சூளுரை, ஒரு இது வாங்கி, அவற்றை ஒரு அனுமதி வாங்கிட்டு அவரை இறக்கி விட்டாராம். இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவருடைய தலையில் இருந்திருக்காரு. என்ன இருந்தாலும் அப்படிப்பட்ட அனுமன் இருக்காரு. அந்த அனுமன் நம்ம கும்பிட்டோம்னா சனி பிடிக்காத தெய்வம்ங்கிற. 7.5 நடப்பவர்கள், அஷ்டமத்து சனி நடப்பவர்கள், அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள், கண்டகச்சனி நடப்பவர்கள், அவர்களெல்லாம் சனிக்கிழமைன்னு வந்தாலே காலையில் அதிகாலையில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிடணும், பிள்ளையார் கோயிலுக்கு போயிடணும். 5லே 1 பெற்றான்னா வாயு புத்திரன். நிலம் நீர் தீ காற்று ஆகாயம், 5ம் பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள்ல வாயுவுக்கு புதல்வன் ஆஞ்சநேயர், வாயு புதல்வன். 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, கடலை தாவினாரு. நீர் இருக்கக்கூடியது கடல், அதை தாவினாரு. 5லே 1க்காக ஆரியர்க்காக ஏகி, 5லே 1 பெற்ற யாரு? நிலத்திலே பிறந்தவள் சீதை. நிலத்தில் பிறந்த சீதையவள் நெஞ்சில் இடமும் நீ பிடித்தாய், குலத்தில் விலங்காய் பிறந்தாலும் கும்பிடும் தெய்வம் நீதானேன்னு ஒரு அழகான பாடல் உண்டு. அந்த நிலத்திலே பிறந்த சீதையை அணங்கை கண்டு அயலார் ஊரில் 5லே 1 வைத்தான். அந்த இலங்கையில் தீ வச்சு விட்டார் இல்லையா, வாலில் ராவணன் தீ வச்ச உடனே அந்த அரண்மனை பூரா தீ வச்சுட்டாரு. 5லே 1 வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். அவன் நம்மை காப்பாற்றுவான்கிறத ஒரு சொற்சிலம்பத்தோட ஒரு அற்புதமான பாடல். இப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் பாடி நம்ம இறைவன் சந்நிதியில் படித்தோம்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள், வெற்றிகரமான நாள். உங்கள் ராசிக்கு 2லே சந்திரன், சுகாதிபதி. சுகங்களும் சந்தோஷங்களும் குடும்பத்திலே அனைவருக்கும் வரப்போகிறது. ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் இருந்ததே என்று கவலைப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எல்லாம் சீராகும், சிறப்பாகும். பண தேவைகள் பூர்த்தியாகும். உடல்நலம் சீராகிய உற்சாகத்தோடு நீங்கள் இயங்குவீர்கள். கரண்ட சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். தாய் வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, 3லே செவ்வாய் இருப்பதால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாள்.
ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. உச்சம் பெற்ற சந்திரன். எனவே மனதுகாரகன் சந்திரன் பலம் பெற்றிருக்கின்ற பொழுது மனதில் எதை நினைத்தீர்களோ அதை நடத்தலாம். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தேக ஆரோக்கியத்திலே தெளிவு பிறக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். 2 செவ்வாய் இருப்பதனாலே ஒரு சில சமயங்களில் கோபம் உங்களுக்கு வரலாம். இருந்தாலும் அந்த கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. 3ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதால் அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகரிக்கின்ற நாள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். 10லே சனி இருப்பதனாலே புதிய தொழில் தொடங்கலாமா அல்லது வேலையில் நடிக்கலாமா என்று சிந்திப்பீர்கள். அது மட்டுமல்ல, 2ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. குடும்பத்திலே உள்ளவர்களின் குறைகளை போக்க முன் வருவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே நாட்டம் செலுத்துவீர்கள். அதே நேரத்திலே கலைத்துறை சம்பந்தமாகவோ அல்லது கல்வி சம்பந்தமாகவோ ஏதேனும் ஒரு புது முயற்சிகள் எடுத்தால் அதிலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் ஆதாயம் தரும் தகவலாக இருக்கும் நாள் இந்த நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு உச்சம் பெற்ற குருவால் உன்னதமான பலன்கள் வரப்போகின்றது. உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களால் நன்மை இன்றைக்கு கிடைக்கும். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சியில் நீங்கள் வெற்றி காணப் போகின்றீர்கள். அரசு வழியிலும் ஆதாயம் உண்டு. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இழந்த பதவியை ஒரு சிலர் மீண்டும் பெறுவார்கள். மாமன் மைத்துன வழியில் மனதிற்கினிய சம்பவம் நடைபெறும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஊர் மாற்ற சிந்தனைகளும் இடமாற்ற சிந்தனைகளும் வரலாம். அஷ்டமத்தில் சனி அடியெடுத்து வைத்திருப்பதனாலே ஒரு சிலருக்கு விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். சனி திசையோ சனி புத்தியோ நடப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கிடைக்க வேண்டுமானால் இதுபோன்ற நாட்களிலே வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். இன்று கார்த்திகை திருநாள் என்பதனாலே இன்று கந்த பெருமானை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். தளர்ச்சி அகலும். கன்னிராசினியர்களே, ராசியிலேயே சுக்கிரன் நீச்சம். ராசிக்கு 2க்கு அதிபதி 9க்கு அதிபதியானவர் சுக்கிரன். தந்தை வழியில் சில விரோதங்களை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. பெற்றோர் வழியில் சில பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். ஆனால் தனவரவு வருவதில் கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம். கொஞ்சம் போராடியே வெற்றி பெறக்கூடிய சூழல் உண்டு. அதே நேரத்தில் 10ல் செவ்வாய் இருப்பதனாலே உத்தியோகத்திலிருந்து மாறலாமா அல்லது ஊர் மாற்றங்களை மேற்கொள்ளலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைகள் இன்று வெற்றி பெற வேண்டுமானால் நீங்கள் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். குழப்பங்கள் அதிகரிக்கும். குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கலாம். 8ல் சந்திரன் வரும்பொழுது எது செய்தாலும் அது நன்மையாக தெரியாது. பிறருக்கு நீங்கள் நல்லது செய்தாலும் அது தீமையாக தெரியலாம். விரயங்கள் அதிகரிக்கலாம். வீடு மாற்றங்கள் பற்றியும் உத்தியோக மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள். பிறருக்கு நல்லது செய்தாலும் அது தீமையாக தெரியும் இந்த நாள் என்பதனால் நீங்கள் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. வழிபாட்டில் கவனம் செலுத்தலாம். குறிப்பாக இன்று வெள்ளிக்கிழமை உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அதுவும் நீச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே மருத்துவ செலவும் உங்களுக்கு உண்டு. இதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமானால் இன்று அதிகாலையிலேயே நீங்கள் முருகப்பெருமானையும் வழங்க வேண்டும். அதே நேரத்தில் அம்பிகையையும் வழிபாடு செய்ய வேண்டும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்டது துலங்கும் நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் கிடைக்கும். மதிநுட்பத்தால் மகத்தான காரியங்களை செய்து முடிப்பீர்கள். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு. தொழிலில் நீங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய விதத்தில் இன்று கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. அஷ்டமத்தில் செவ்வாய் இருந்தாலும் அதன் பார்வை 2ல் பதிவதனாலே வீடு வாங்குவது, இடம் வாங்குவது, பூமி வாங்குவது அல்லது கட்டியை விட்டு பழுது பார்ப்பது போன்ற சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். குரு பார்வை ராசியில் இருக்கும் பொழுது கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் இன்றைக்கு கார்த்திகை விரதம் கந்த பெருமானை சொந்த பெருமானை நினைத்து வழிபடுவது நல்லது. தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அற்புதமான நாள். எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். இல்லத்தில் உள்ளவர்களின் ஆசைகளை எண்ணங்களை நிறைவேற்றுவீர்கள். உங்களுடைய ராசிக்கு 6லே சந்திரன் 8க்கு அதிபதி 6ல் இருப்பதனாலே விபரீத அடிப்படையிலே திட்டமிடாமல் செய்த சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றி பெறும். உடல்நலம் சீராகும். உற்சாகம் உள்ளத்திலே குடிகொள்ளும். தாய்வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு. பெற்றோர்களின் ஆதரவு திருப்தியாக இருக்கும் பட்சத்திலே தொழிலுக்கு கூட அவர்களுடைய ஒரு மூலதனம் கேட்டு நீங்கள் ஏதேனும் சொல்லி இருந்தால் அதற்கான உதவிகளை அவர்கள் செய்யலாம். இது போன்ற சிறப்பான நாட்களில் நீங்கள் வழிபாடுகளையும் மேற்கொள்கிற பொழுது இன்னும் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். குறிப்பாக இன்று
கார்த்திகை என்பதனாலே முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மகத்துவமான நாள். மதிப்பு மரியாதையும் உயரும், பாராட்டும் புகழும் கூடும், பாசம் மிக்கவர்களின் நேசம் கிடைக்கும், நிகழ்கால தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும், நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். அரசு வழியில் ஏதேனும் விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடலாம். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும், வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும், தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். குரு பார்வை இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகலாம். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பயணங்களால் பலன் கிடைக்கும் நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்திலே பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்புகள் உண்டு. 2 சனி இருப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். சக பணியாளர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்கள் கருத்துக்களையும் மேலதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள். 6லே குரு இருப்பதனாலே அருகில் இருப்பவர்கள் ஒரு சிலர் உங்களுக்கு பகையாக இருக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் விலாவாரியாக விமர்சிக்க வேண்டாம். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய். பிள்ளைகளை பற்றிய கவலை உங்களுக்கு கொஞ்சம் வந்திருக்கலாம். பஞ்சமஸ்தானாதிபதி புதன் 6ல் இருப்பதனாலே பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் ஏதேனும் கல்விக்காகவோ அல்லது கடல் தாண்டி சென்று படிப்பதற்காகவோ அல்லது வேலைக்காகவோ நீங்கள் முயற்சித்தால் அந்த முயற்சி இன்று கைகூடும். மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள். இடமாற்றங்களால் இனிமை ஏற்படுகின்ற நாள். ஊர் மாற்றங்களால் உன்னதமான வாழ்க்கை அமைகின்ற நாள். குரு பார்வை இருக்கின்றது. எனவே பெற்றோர்களின் மணி விழாக்கள், முத்து விழாக்கள் அல்லது இல்லம் கட்டி குடியேறும் விழாக்கள், ஏதேனும் இல்லத்திலே ஒரு மங்கள ஓசை கேட்கும் நிகழ்ச்சி நடைபெறப் போகின்றது. அதற்கான ஏற்பாடுகளை செய்ய முன் வருவீர்கள். 6லே கேது இருக்கின்றார். மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அவற்றால் பாதிப்பு ஏற்படாது. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம். மிக அற்புதமான நேரம். 8க்கு அதிபதி 7ல் நீச்சம். மறைவிடத்திற்கு அதிபதியாக விளங்கும் சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் குருவுக்கு பகைவன். அவர் நீச்சம் பெற்றிருக்கின்ற பொழுது மிக அற்புதமான பலன்கள் கிடைக்க வேண்டும். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். ஆடை யாவன சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை இன்று வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். அது நீங்களாக கார்த்திகை திருநாள் என்பதனாலே இன்று நீங்கள் வேலவனை வழிபடுவதன் மூலம் வெற்றிகள் குவியும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.